வணக்கங்க. முருகன் துணை. அதை வாழ்க்கைங்கிறது ஒரு பந்தம். ஒரு பந்தம் எல்லாத்துக்கும் வைக்காதுங்க. எல்லாத்துக்கும் வைக்காது. ஒரு கடவுளுடைய அனுகிரகம் பெற்றவன், நல்ல ஒரு ஜனிச்சவன். நல்ல ஜனிச்சவனுக்கு ஒரு மனைவி வைக்குது. மனைவி வைக்கிறது அவருக்கு மனைவி வைக்குது. மனைவி வைக்கும்போது வாழ்க்கைங்கிறது கடவுளாக உருவாக்கப்பட்ட கடவுளுங்க. கல்யாணங்கிறது கடவுளாக உருவாக்கப்பட்ட பிரச்சனைங்க. மானிடர்கள் அல்ல, மனுஷனுங்கள் அல்ல. இந்த கல்யாணங்கிறது மட்டும் ஒரு பெண் கழுத்தில் தாலி கட்டுறதுன்னா இறைவன் நமக்குன்னு எழுதி வச்சுக்காது, கட்ட சொல்கிறார். கட்டி அந்த புனிதமான வாழ்க்கையை அவர் ஆரம்பிச்சுக்கோ, வாழுங்க, கைத்தை கட்டி சந்தோஷமாக இருந்து கல்யாணம் பண்ணி என்ன மங்களகரமாக வாழ்க்கை ஆரம்பிங்கிறார். பாருங்க கடவுளுடைய இது. ஏழையோ கீழையோ குடிசையோ பங்களாவோ வசதியோ வாய்ப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மனைவியோடு நீங்கள் வாழ்கிறீங்க. அன்பாக வாழணுங்க, உண்மையாக வாழணும். பெண் அது மாதிரி தான், உண்மையாக இருக்கணுங்க, பாசமாக இருக்கணும், பற்றுதலாக இருக்கணும். என்னங்க இக்கரைக்கு அக்கறைங்கிற மாதிரியெல்லாம் நினைக்கக்கூடாதுங்க. என்னங்க ஒரு கணவன் சொன்னால் கணவனுக்கு என்ன தெரியுங்களா டானிக்க? என்ன டானிக்கு தெரியுமா? நீங்கள் கொடுக்குறது உங்கள் அன்பான வார்த்தை, ஆசையான வார்த்தை, என்ன உங்கள் சிரித்த மூஞ்சி, இங்கேருந்து பேசக்கூடிய வார்த்தைகள் தான் அவருக்கு டானிக். ஹெல்த்து ஃபுட்டு, அதுதான் வாழ்க்கை, ஹெல்த்து ஃபுட்டு. அதே மாதிரி மனைவிக்கு நீங்கள் அன்பை காட்டுங்க, பாசத்தை காட்டுங்க, அன்பாக இருங்க, உண்மையாக இருங்க, வாழ்ந்து பாருங்கள். கடவுள் உங்களை பார்த்துட்டே இருப்பார். அப்பப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருப்பார் இறைவன். நல்ல தம்பதிகளை வாழ்க 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 வாழ்க. அதே சமயத்தில் தப்பு தவறு பண்ணவே கூடாதுங்க. அந்த மாதிரி ஸ்டோரிக்கு போகவே கூடாதுங்க. கண்கள் மனைவியை தான் பார்க்கணும், மனைவியை ரசிக்கணும், பாச உணர்வோடு பார்க்கணும். அங்கே அழகு தெரியுங்க. நல்லா கவனித்து பாருங்கள். மனைவி கிட்ட இல்லாத அழகு உலகத்தில் யாருக்கிட்டையுமே இருக்காது. மனைவி கிட்ட அவ்வளோ அழகு இருக்கும். அதே மாதிரி கனவுங்களை நீங்கள் நல்லா பாருங்கள். அவர் மாதிரி அழகான ஆள் உலகத்திலே கிடையாது. எல்லாமே ஆண் மகனுக்கு தான், எல்லாமே பெண் பிள்ளைங்க தான். நம்ம வாழும் வாழ்க்கையில் தான் இருக்குதுங்க எல்லாமே. விரிவே வராதுங்க வாழ்க்கையில், விரிச்சலே வராதுன்னு. அன்போடு வாழணுங்க, பாசத்தோடு பேசணும். பேசுகிற வார்த்தை பசுவாக பேசணுங்க, ஸ்வீட் கலந்து பேசணும். என்னங்க இப்படி பேசி வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கையில் யாருமே குறுக்க நம்மளை நம்ம குடும்பத்தை கெடுத்தர முடியாதுன்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பாய். ஓகே.